தத்துவத்தின்படி நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் கருத்துக்களையும் தப்பெண்ணங்களையும் அகங்காரத்தையும் கைவிட தயாராக இருப்பதுதான். ஒரு பாத்திரம் ஏற்கனவே நிரம்பியதால் அதில் புதிதாக எதையும் ஊற்ற முடியாது. அதுபோல் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலையுடன் இருந்தால் நம்மால் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த உண்மையை விளக்கும் கதைகளை இப்போது காண்போம். கதை 1. ஜப்பானில் நானாயின்னு ஒரு புகழ்பெற்ற சென் குரு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்கு ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் வருகிறாரு. ஒரு சென் தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவர் இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. பேராசிரியர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, குருவே, நான் தத்துவத்தில் பல பட்டங்கள் பெற்றவன், பல நூல்களை கற்றவன். சென் தத்துவத்தின் நுணுக்கங்களை எனக்கு விளக்க முடியுமா என்று கேட்டார். நானாயின் புன்னகையுடன் அவரை வரவேற்று அமர சொல்லி, நிச்சயமாக, முதலில் சூடான ஒரு கோப்பை தேநீர் அருந்துவோம்னு கூறினார். தேநீர் தயாராக ஆரம்பித்தார். தேநீர் தயாரானதும் பேராசிரியர் கையில் இருந்த கோப்பையில் தேநீரை ஊற்ற தொடங்கினார். கோப்பை நிரம்பியது. கோப்பை நிரம்பிய பிறகும் நானாயின் நிறுத்தாமல் தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் கோப்பையிலிருந்து வழிந்து கீழே வழிய ஆரம்பித்தது. கோப்பையில் இருந்த தேநீர் மேசையின் மீது ஓடியது. இதை பார்த்ததும் பதறிப்போன பேராசிரியர், குருவே, நிறுத்துங்கள், கோப்பை நிரம்பி வழிந்து விட்டது, இதற்கு மேல் இதில் தேநீர் கொள்ளாது இன்னு கத்தினாரு. அப்போது நானாயின் அமைதியாக தேநீர் ஊற்றுவதை நிறுத்திவிட்டு பேராசிரியர் பார்த்து, இந்த கோப்பையை போலத்தான் உங்கள் மனமும் இருக்கிறது. அது ஏற்கனவே உங்களுடைய சொந்த கருத்துக்களாலும் தத்துவங்களாலும் தப்பெண்ணங்களாலும் நிரம்பி வழிகிறது. முதலில் உங்கள் கோப்பையை காலி செய்யுங்கள். நான் எப்படி உங்களுக்கு சென் தத்துவத்தை விளக்க முடியும் என்று நான் யோசிக்கிறேன். அவர் உங்கள் கோப்பையை காலி செய்யுங்கள் என்று சொன்னது அவரது மனதில் இருக்கும் நான் தான் என்ற அகங்காரத்தை காலி செய்யவே அவர் இந்த கதையை எடுத்து கூறுகிறார். இப்போது அந்த பேராசிரியர் தனது தவற்றை உணர்கிறார். அன்றுதான் அவர் சென் தத்துவத்தின் முதல் பாடத்தை கற்றுக்கொள்கிறார். இந்த கதை சென் தத்துவத்தின் மிக அடிப்படையான மற்றும் மிக முக்கியமான ஒரு கொள்கையை விளக்குகிறது. அதுதான் ஷோஷின் எனப்படும் தொடக்க நிலை மனம். அதாவது இந்த கதையில் வரும் பேராசிரியர் மனமானது தான் எல்லாம் அறிந்தவன், மேலும் நான் இந்த சென் கதைகளை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அல்லது சென் தத்துவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற எண்ணத்தில் அவர் வருகிறார். அப்போதுதான் நானாயின் ஒரு சரியான பாடத்தை புகட்டுகிறார். நீ எதையும் அறிந்தவன் அல்ல என்ற எண்ணத்துடன் வந்தால் மட்டுமே உன்னால் புதியவற்றை கற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே நிரம்பியிருக்கும் குவளையில் தேநீரை ஊற்றினால் அது கீழே வடிவது போல் நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணங்கள் நிறைந்த ஒருவனிடத்தில் புதிய எண்ணங்களை புகுத்துவது அது என்றும் அவரது மனதில் பதியாது. இந்த ஆழமான கருத்தை மிக எளிமையான ஒரு செயலின் மூலம் வெளிப்படுத்தி சென் தத்துவத்தின் முதல் நிலை பாடத்தை பேராசிரியருக்கு உணர்த்துகிறார் குரு. நாமும் பல சமயங்களில் இந்த பேராசிரியர் போலதான் இருக்கிறோம். இந்த வேலையை இப்படிதான் செய்ய வேண்டும், நான் பல வருடங்களாக இப்படிதான் செய்து வருகிறேன் என்று நினைக்கும்போது புதிய ஒரு வேலையை சிறந்த வழிமுறைகளை கற்றுக்கொள்ள தவறுகிறோம். ஒரு புதிய சக ஊழியர் கூறும் யோசனையும் அவர் அனுபவம் குறைந்தவர் என்று கூறி நிராகரிக்கிறோம். நம் துணையை பற்றி, நண்பர்களை பற்றி அவன் அவள் இப்படிதான் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். அவர்கள் மாற முயற்சிக்கும் போது கூட அதை நாம் கவனிப்பதில்லை. நமது மனதில் அவர்களை பற்றிய நிரம்பிய கோப்பை இருக்கிறது. அந்த நிரம்பிய கோப்பை என்பது நாம் இன்னொருவரை பற்றி நமது மனதில் ஏற்படுத்தி வைத்திருக்கும் ஒரு தவறான எண்ணம். அந்த தவறான எண்ணத்தை நாம் கைவிடும் வரை ஒரு புதிய அவர்களை நாம் காண இயலாது. ஒரு புதிய மொழியோ இசைக்கருவியோ கற்க தொடங்கும்போது இது மிகவும் கடினம் அல்லது என்னால் முடியாது, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் என்ற எண்ணங்கள் நம்முடைய கற்றல் வேகத்தை குறைக்கின்றன. சென் குரு நானாயின் பேராசிரியரிடம் கோப்பையை காலி செய்ய சொல்கிறார். இதன் அர்த்தம் உங்கள் அறிவை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள் என்பதல்ல. மாறாக கற்க வரும்போது ஒரு குழந்தை போன்ற திறந்த மனதுடன் வாருங்கள் என்பதுதான். ஒரு குழந்தைக்கு எந்த விதமான தப்பெண்ணங்களும் இல்லை.
அது எல்லாவற்றையும் ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் பார்க்கிறது. அதனால் அது மிக வேகமாக கற்றுக்கொள்கிறது. எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்வது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஞானத்திற்கான முதல் படி. அந்த நிலையை அடையும் போதுதான் நமது மனம் புதிய சாத்தியக்கூறுகளுக்கு தன்னை திறந்து கொள்கிறது. நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால், ஒரு புதிய உறவை தொடங்க விரும்பினால், அல்லது வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டத்திற்கு நுழைய விரும்பினால், முதலில் உங்கள் மனக்கோப்பையை காலி செய்யுங்கள். உங்கள் பழைய கருத்துக்களையும் தப்பெண்ணங்களையும் அகங்காரத்தையும் தற்காலிகமாக ஓரமாக வையுங்கள். ஒரு திறந்த மனதுடன், ஒரு குழந்தையின் ஆர்வத்துடன் அந்த புதிய அனுபவத்தை அணுகுங்கள். அப்போதுதான் உங்களால் முழுமையான கற்றுக்கொள்ளவும் உண்மையை உணரவும் முடியும். இதுதான் ஒரு கோப்பை தேநீர் கதை நமக்கு கற்றுத்தரும் ஆழமான பாடம். நான் தான் என்னும் அகந்தையை தூக்கி எறியும் வரை நாம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள அல்லது நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள இயலாது. சென் கதையின் பகுதி 2. நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு காரணங்களுக்காக தான் நான் சந்திக்கிறோம். ஆனால் நாம் நல்லது கெட்டது சரியானது தவறானதுன்னு நாமே அதற்கு ஒரு உருவம் கொடுத்து ஒரு முத்திரையும் குத்தி பழகிவிட்டோம். இந்த தீர்ப்புகள் நமது மன அமைதியை குலைத்து நம்மை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே அடைத்து விடுது. சென் தத்துவம் இந்த இருமைகளை விடுபட்டு நிகழ்வுகளை உள்ளபடியே கற்றுக்கொள்கிறது. இப்போது நம்ம ஒரு கதையை பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு வயசான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு அழகான வெள்ளை குதிரை இருந்தது. அந்த ஊர்லேயே அது போன்ற ஒரு சிறந்த குதிரை வேறு யாரிடமும் இல்லை. ஒரு நாள் அந்த குதிரை தப்பித்து ஓடிட்டுது. இதை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த விவசாயியோட வீட்டிற்கு சென்று, ஐயோ உனக்கு என்ன ஒரு கெட்ட அதிர்ஷ்டம், உன்னோட விலை மதிப்பற்ற குதிரை ஓடி போய் விட்டதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இது நிஜமான வருத்தம் நான் நினைக்கிறீங்க? அதற்கு அந்த விவசாயி அமைதியாக, அப்படியா சங்கதி என்று மட்டும் கேட்டார். சில வாரங்கள் கழித்து அந்த விவசாயியின் குதிரை திரும்ப வந்தது. திரும்ப வரும்போது அது தனியாக வரல, அது தன்னுடன் காட்டில் இருந்த இன்னும் 10 குதிரைகளை அது கூடவே கூட்டிகிட்டு போய் வந்துட்டுது. ஆக மொத்தம் இப்போ விவசாயியோட வீட்டில் 11 குதிரை. இப்போ அந்த கிராம மக்கள் மீண்டும் கூடினாங்க. மீண்டும் அந்த விவசாயியோட வீட்டிற்கு வந்து, ஆஹா உனக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம், ஒரு குதிரை போனால் என்ன, அது 11 குதிரையாக திரும்பி வந்திருக்கிறதே என்று சொல்லி அவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க. இப்போதும் கர்வமோ எதுவுமே விவசாயியோட தலைக்கு மேலே ஏறவே இல்லை. அவர் அப்போதும் அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தன்னோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாரு. அடுத்த வாரம் என்னாச்சுன்னா, அந்த விவசாயிக்கு இருக்கிறதே ஒரே ஒரு மகன். என்ன பண்ணான்னா, புதிதாக வந்த காட்டு குதிரையை அடக்க முயற்சி செஞ்சான். அவன் முயற்சி செஞ்ச போது கீழே விழுந்து காலும் உடஞ்சிட்டுது. இப்போ சும்மா இருக்குமா ஊர்வாயி, திரும்பவும் கூடுனாங்க ஊர் மக்கள். திரும்ப வந்து, கடவுளே என்ன ஒரு துரதிர்ஷ்டம், உங்கள் மகன் காலை உடைச்சிட்டானே இப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்கிறாப்புல அவங்கள கேலி பண்ணாங்க. இனி உங்களுக்கு யார் உதவி செய்வாங்கன்னு வேற பரிதாப பேச்சு வேற பேச தொடங்கிட்டாங்க. விவசாயி இதுக்கும் கலங்கல்ல. அவர் மனம் கலங்காம, அப்படியா சங்கதி இதே வார்த்தையை உபயோகிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாரு. நாட்கள் ஓடிட்டுது. அந்த நாட்டின் இராணுவம் கிராமத்திற்கு வந்தது. பக்கத்து நாட்டோடு போர் மூண்டிருப்பதால் இராணுவத்திற்கு இப்போ வீரர்கள் தேவைப்பட்டாங்க. அதனால் இராணுவம் என்ன பண்ணுச்சுன்னா, ஊரில் இருக்கிற இளம் வயது ஆண்கள் எல்லோரையும் கட்டாயமாக போருக்கு அழைச்சிட்டு போவோம்னு உறுதியாக இருந்தாங்க. ஆனால் விவசாயியின் மகனுக்கு கால் உடஞ்சிருந்தனால அவனை மட்டும் இராணுவத்தினர் விட்டு விட்டாங்க. இப்போது மீண்டும் கிராம மக்கள் கண்ணீருடன் விவசாயியிடம் வந்து, உங்கள் மகனை தவிர எங்கள் மகன்கள் அனைவரையும் அழைத்து சென்று விட்டார்கள், ஆனால் நீங்கள் மட்டும்தான் பாக்கியசாலி, உங்களை மாதிரி அதிர்ஷ்டம் யாருக்கும் இல்லை, உங்கள் மகனோட உடஞ்ச காலு அவனோட உயிரை காப்பாற்றிட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. இந்த விவசாயி புன்னகையுடன் வழக்கம் போல் சொன்னார், உங்களுக்கே தெரியும் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு. அப்படியா சங்கதி இதை மட்டும் சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரு. இப்போ இந்த கதையின் ஆழமான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
வாழ்க்கையின் கணிக்க முடியாத தன்மையையும் நமது குறுகிய கண்ணோட்டத்தையும் அற்புதமாக நமக்கு விளக்குது. நாம் நல்லது என்று நினைப்பதும் நாளை ஒரு கெட்டதற்கு காரணமாக இருக்கலாம். நாம் கெட்டது என்று நினைப்பது நாளை ஒரு பெரிய நன்மைக்கு வழியாக அமையலாம். கிராம மக்கள் ஒவ்வொருவரும் நிகழ்வையும் உடனடியாக நல்லது அல்லது கெட்டது என்று முத்திரை குத்துகிறார்கள். குதிரை ஓடி போனது கெட்ட அதிர்ஷ்டம், குதிரை திரும்ப வந்தது நல்ல அதிர்ஷ்டம், மகன் காலை உடைத்தது துரதிர்ஷ்டம், போருக்கு போகாதது அதிர்ஷ்டம். இந்த தீர்ப்புகளால் அவர்களின் மனநிலை தொடர்ந்து மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் இடையே ஊசலாடி கொண்டே இருக்கிறது. அவர்கள் மன அமைதி இழக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்த விவசாயி அவர் அப்படியல்ல. அவர் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அவருக்கு இருந்தது. அதனால் மட்டுமே அவர் பயன்படுத்திய ஒரே வார்த்தை அப்படியா சங்கதி. ஒருவித அறியாமையாலோ அல்லது அக்கறையின்மையாலோ வருவதில்ல இந்த வார்த்தை. அது ஆழ்ந்த ஞானத்திலிருந்து வருகிறது. ஒரு நிகழ்வின் முழு பரிமாணத்தையும் நம்மால் ஒருபோதும் அறிய முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்று நடக்கும் ஒரு நிகழ்வின் விளைவு பல வருடங்கள் கழித்து எப்படி வெளிப்படும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. எனவே நமது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நல்லதோ கெட்டதோ அதை நாம் சரியான நேர்நோக்கு பார்வையில் பார்க்க பழகினோம் என்றால், எதிர்மறை எண்ணங்களை நம் வாழ்வை விட்டு அகற்றினோம் என்றால், நம் வாழ்வு என்றும் செழிப்பானதாக அமையும். ஒரு நிலையான அமைதியை தரும். நாம் எல்லா நிகழ்வுகளையும் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. சென் கதையின் பகுதி 3. இந்த கதை நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்காட்ட போகுது. அது என்னன்னு பார்க்கலாமா? நாம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, விரும்பத்தக்காத நிகழ்வுகளை நம்முடனே சுமந்து திரிகிறோம். உடல் ரீதியாக இந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து விட்டாலும் மன ரீதியாக அங்கேயே சிக்கிக்கொள்கிறோம். இந்த மனச்சுமை நமது நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியையும் எதிர்காலத்தின் சாத்தியங்களையும் அளிக்கிறது. இந்த கருத்தை விளக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டன்சன் மற்றும் எகிடோ இப்படின்னு 2 சென் துறவிகள் இருந்தாங்க. ஒரு மட ஆலயத்திலிருந்து மற்றொரு மட ஆலயத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர். வழியில் ஒரு பெரிய சேரும் சகதியான சாலையை கடக்க வேண்டியிருந்தது. அவங்க போகிற வழியில் சாலை ஓரத்தில் என்னாச்சுன்னா, ஒரு அழகான பட்டு கிமோனோ ஆடை அணிந்த ஒரு அழகான பெண், ஒரு அழகான இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளால் அந்த சேற்றை கடக்க முடியவில்லை. அவள் அந்த சேற்றை கடக்க முடியாமல் அவள் தத்தளிச்சுட்டே இருந்தா. இதை 2 சென் துறவிகளுமே பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சென் துறவிகளுக்கு பெண்களை தொடக்கூடாது என்பது மிக கடுமையான விதி. ஆனால் தொட மட்டுமில்லை, பெண்களை பற்றி சிந்திக்க கூடவே கூடாது. இதுதான் துறவிகளோட கடும் விதி. இளம்பெண் தவிப்பதை பார்த்த மூத்த துறவியான டன்சன் அவர் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. இந்த விதிகளை பற்றி யோசிக்காமல் அந்த பெண்ணிடம் சென்று அவளை அப்படியே தன் கைகளில் தூக்கி கொண்டு சேரும் சகதியுமான சாலையை கடந்து மறுபுறம் பாதுகாப்பாக இறக்கிவிட்டாள். அந்த பெண் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வழியை பார்த்து போனாங்க. 2 துறவிகளும் தங்கள் பயணத்தை தொடங்கிட்டே இருந்தாங்க. இளைய துறவி எகிடோ முகத்தை சுழித்து கொண்டு மௌனமாகவே நடந்து வந்தார். ஏன்னா அவரால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒரு துறவி எப்படி ஒரு பெண்ணை தொடலாம், அதுவும் அத்தனை நெருக்கமாக? இது விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது. இந்த எண்ணம் மட்டுமே அவரது மனசில் ஓடிக்கொண்டுட்டே இருந்தது. பல மணி நேரங்கள் கடந்தன. அவர்கள் தங்களது மட ஆலயத்திற்கு நெருங்கி கொண்டிருந்தன. அப்போது எகிடோவிற்கு கோபத்தை அடக்க முடியவில்லை. இறுதியாக அவருக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் டன்சனிடம் கேட்டார், நாம் துறவிகள், நமக்கு கடுமையாக விதிகள் உள்ளன. நாம் பெண்களை தொடக்கூடாது என்பது நமக்கு அளிக்கப்பட்ட விதி. நீங்கள் ஏன் அந்த பெண்ணை உங்கள் கைகளால் தூக்கி சென்றீர்கள்? இதை கேட்ட டான்சன் அமைதியாக திரும்பி எகிடோவை பார்த்து ஒரு புன்னகைத்தார். அப்பொழுது இவர் சொல்றார், புன்னகை எனக்கு தேவையில்லை, உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது பதில் மட்டுமேன்னு. அதற்கு டன்சன் அளித்த பதில், நான் அந்த பெண்ணை சாலையின் மறுகரையில் அப்போதே இறக்கிவிட்டு வந்து விட்டேன். நீ இன்னும் அவளை சுமந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்.
இந்த கதை உடல் ரீதியான செயலுக்கும் மன ரீதியான சுமைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை மிக தெளிவாக காட்டுகிறது. டென்சன் செய்தது ஒரு நேரடியான கருணை மிக்க செயல். அதாவது ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டது, அவர் அதை ஆண் பெண் என்று பாராமல் அந்த பெண்ணிற்கு அவர் உதவி செய்தார். அந்த கணத்துடன் அந்த செயல், அந்த உதவி முடிந்து விட்டது. அவர் அந்த பெண்ணை தூக்கிய போது அதில் எந்தவித ஆசையோ பற்றோ அல்லது விதியை மீறுகிறோம் என்ற குற்ற உணர்ச்சியோ இல்லை. மாறாக அது ஒரு தூய்மையான தன்னிச்சையான செயல். சாலையை கடந்ததும் அவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த பெண்ணை இறக்கி விட்டு விட்டார். அவருக்கு நிகழ்காலம் தெளிவாக இருந்தது. எகிடோ உடல் ரீதியாக அந்த பெண்ணை தொடவே இல்லை. ஆனால் மன ரீதியாக அவளை பல மணி நேரமாக சுமந்து கொண்டிருந்தான். அவனுடைய மனம் விதிகள், ஒழுக்கம், சரியானது தவறானது போன்ற எண்ணங்களால் நிரம்பி இருந்தது. டென்சனின் செயலை அவன் தன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்த்தான். அதை பற்றி தீர்ப்பு வழங்கினான், கோபப்பட்டான், புழுங்கினான். உண்மையில் டென்சனை விட எகிடோ தான் அதிக நேரம் தொடர்பில் இருந்தது. டென்சனின் தொடர்பு சில வினாடிகளில் மட்டுமே. ஆனால் எகிடோவின் மன தொடர்பு பல மணி நேரங்கள் நீடித்தது. நாம் அனைவரும் பல சமயங்களில் எகிடோவை போலவே இருக்கிறோம். யாரோ ஒருவர் நம்மை பல வருடங்களுக்கு முன்பு காயப்படுத்திய ஒரு வார்த்தையை நாம் இன்றும் மனதில் சுமக்கிறோம். அந்த நபர் அதை என்றோ மறந்து விடுகிறார். ஆனால் நாம் தான் அந்த சுமையை இறக்கி வைப்பதில்லை, நம்முடன் சுமந்து கொண்டே வருகிறோம். அந்த தவறு முடிந்து விட்டது. அதன் சுமையை நாம் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இழப்பிலிருந்து நகர முடியாமல் அதன் நினைவுகளிலே வாழ்கிறோம். அந்த நினைவுகள் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கின்றன. சென் தத்துவம் சொல்வது இதுதான். கடந்த காலம் முடிந்து விட்டது. அதை பிடித்து கொண்டிருந்தால் எந்த பயனும் இல்லை. டென்சனை போல் ஒரு செயல் முடிந்தவுடன் அல்லது ஒரு நிகழ்வு கடந்தவுடன் அதை மன ரீதியாக கை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். இது மன்னிப்பை பற்றியது மட்டுமல்ல, நம்முடைய மன அமைதிக்காக நாமே அந்த சுமைகளை இறக்கி வைப்பதை பற்றியது. இதுதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். உங்கள் மனதில் நீங்கள் என்ன சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். அது ஒரு பழைய கோபமாக இருக்கலாம், ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு தீராத கவலையாக இருக்கலாம். டென்சனை போல் அந்த சுமைகளை அடையாளம் கண்டு அவற்றை இறக்கி வைக்க முடிவு செய்யுங்கள். கடந்த காலத்தை அதன் இடத்தில் விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் முழுமையாக வாழுங்கள். நீங்கள் சுமக்கும் மனச்சுமை எவ்வளவு கனமானது என்பதை அது இறக்கி வைத்த பிறகுதான் உணர்வீர்கள். பகுதி 4. ஒரு மனுஷனுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி தான் சென் தத்துவத்தின் இதயம் போன்ற கருத்து என்னன்னா, நிகழ்காலத்தில், அதாவது இந்த கணத்தில் முழுமையாக வாழ்வதுதான். நமது மனம் பெரும்பாலும் கடந்த காலத்தின் நிகழ்வுகளையோ அல்லது எதிர்காலத்தின் கவலைகளிலேயோ அலைபாய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் வாழ்க்கைனா என்னன்னா, இந்த நொடியில் மட்டுமே நடக்கிறது. அந்த ஆழமான உண்மையை ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த கதை நமக்கு விளக்குது. ஒரு மனுஷன் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கான். திடீர்னு அவனை ஒரு பெரிய புலி துரத்த ஆரம்பிச்சுது. உயிரை காப்பாத்தி கொள்றதுக்கு அவன் ஒரு ஓட்டமா வேகமா ஓடுறான். ஓடி ஓடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் விளிம்பிற்கு வந்தான். கீழே பார்த்தா ஆழமான அதால பாதாளம். பின்னால் திரும்பினால் புலி. இப்போ அவனுக்கு வேற வழியே இல்லை. இப்போ அவன் பார்க்குறான், பள்ளத்தாக்கின் ஓரமா வளர்ந்திருந்த ஒரு கொடி. அந்த கொடியை பிடிச்சு கீழே தொங்க ஆரம்பிச்சிட்டான். மேல புலி, கீழே பாதாளம். இப்போ அவன் ஒரு கொடியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். அப்போதான் அவன் பார்க்குறான், அவன் தொங்கிட்டு இருக்கும் கொடியின் உச்சிக்கு மேல 2 எலிகள் இருக்கு. ஒரு வெள்ளை எலி, ஒரு கருப்பு எலி. ரெண்டும் மாறி மாறி அந்த கொடியை கடிச்சிட்டே இருக்கு. அந்த கொடி எந்த நேரத்துல வேணாலும் அருந்து கீழே விழுந்துரும். அது அப்படி அருந்துச்சுதுன்னா அவன் கீழே இருக்கிற பள்ளத்தாக்குல விழுந்துருவான். மேலே போனான்னா அங்க ஒரு புலி அவனை சாப்பிட்றதுக்கு காத்துட்டு இருக்கும். இப்போது நேரம் ஓடிட்டே இருக்குது. அவனுக்கு மனசு சொல்லுது, மரணம் நிச்சயம். அந்த பயங்கரமான தருணத்துல அவன் பார்வை தற்செயலா பக்கத்துல போகுது. அவன் தொங்கி கொண்டிருந்த கொடிக்கு அருகிலேயே ஒரு சிறிய செடியில ஒரு பழுத்த சிவத்த ஸ்ட்ராபெரி பழம் தொங்கிட்டு இருக்குது.
அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, தன் ஒரு கையில் கொடியை பிடிச்சிருக்கிறான், அவனோட மறு கையில் மெதுவாக அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை பறித்து இந்த நொடி அவன் எதை பற்றியுமே யோசிக்கலை. தான் மரணம் அடைய போகிறானோ, இல்லை மேலே இருக்கிற புலி அவனை கடிக்க போகுதுனோ, இல்லை இந்த கயிறு அருந்தா நம்ம பாதாளத்தில் போயிடுவேனோ, இந்த நொடி அவன் எதையுமே யோசிக்காம அவன் யோசித்த ஒரே விஷயம், இந்த பழத்தை நம்ம சுவைக்கணும். வேற எதுவுமே அவன் மனசில் வரல. அவன் அந்த பழத்தை அப்படியே எடுத்து வாயில போட்டான். ஆஹா, அதன் சுவை எவ்வளவு அற்புதம்னு அந்த ஒரு நொடி அந்த பழத்தோட சுவையை சுவைக்க ஆரம்பிச்சான். அவனோட கவலைகள் எதையுமே அவன் யோசிக்க நினைக்கல. இந்த கதை மனித வாழ்க்கையின் ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். மேலே இருக்கும் புலி நாம் விட்டு வந்த கடந்த காலத்தை குறிக்கிறது. நமது தவறுகள், துயரங்கள், நாம் துரத்தப்பட்ட நிகழ்வுகள். கீழே இருக்கிற இது நாம் சந்திக்க போகும் எதிர்காலத்தை குறிக்கிறது. மரணம், நோய், நிச்சயமற்ற தன்மை. நாம் அனைவரும் இந்த இரண்டிற்கு இடையிலே சிக்கி கொண்டிருக்கிறோம். நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் கொடி தான் நமது வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப பலவீனமானது. வெள்ளை மற்றும் கருப்பு எலிகள் பகலையும் இரவையும் குறிக்கின்றன. அதாவது காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமது ஆயுள் கொடியை இந்த எலிகள் அறுத்து கொண்டே இருப்பது போல் நமது நாட்களும் நகர்ந்துட்டே இருக்குது. நமது வாழ்க்கை மெல்ல மெல்ல கரைஞ்சு கொண்டிருக்குன்னு அர்த்தம். இந்த கொடூரமான வாழ்க்கைக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி பழம் தான் நிகழ்காலம். அது அந்த கணத்தில் கிடைக்கும் ஒரு சிறிய மகிழ்ச்சி, ஒரு சிறிய அனுபவம். அந்த மனிதன் என்ன செய்தான்? அவன் மேலே இருக்கும் புலியை பற்றியோ, கீழே இருக்கிற பாதாளத்தை பற்றியோ, கீழே என்ன நடக்க போகுதுனோ அவன் கவலைப்படலை. அருந்து போக கொடியை பற்றியும் அவன் யோசிக்கல. அவன் தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த கணத்தில் கிடைத்த ஸ்ட்ராபெரி மீது செலுத்தினான். அதன் சுவையை முழுமையாக அனுபவித்தான். அவன் கடந்த காலத்தை பற்றி வருத்தப்பட்டிருந்தால் அந்த ஸ்ட்ராபெரியை அவன் கவனித்திருக்கவே மாட்டான். எதிர்காலத்தை பற்றி பயந்திருந்தால் அந்த ஸ்ட்ராபெரியின் சுவையை அவனால் உணர்ந்திருக்கவே முடியாது. அவன் அந்த நொடி நிகழ்காலத்தில் வாழ்ந்ததால் மரணத்தின் வாசலில் நின்று கொண்டு கூட ஒரு இனிமையான அனுபவத்தை அவனால் சுவைக்க முடிந்தது. நாமும் இது போன்ற ஒரு நிலையில்தான் இருக்கிறோம். கடந்த கால தவறுகள் நம்மை துரத்துகின்றன. எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நம்மை அச்சுறுத்துகின்றன. ஆயுளும் கரைந்து கொண்டே போகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ, அன்று அப்படி செய்திருக்க கூடாதே என்று கடந்த காலத்திலேயே வாழ்கிறோம். நாளை என்ன ஆகுமோ, என் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும், எனது எதிர்காலம் என்ன ஆகும், நிலம் வாங்க வேண்டும், நகை வாங்க வேண்டும் என்று எதிர்காலத்தில் வாழ்கிறோம். அந்த ஸ்ட்ராபெரி எதுவாக வேண்டுமானும் இருக்கலாம். ஒரு கோப்பை தேநீரின் சூடு, குழந்தையின் சிரிப்பு, மெல்லிசையின் இனிமை, சூரிய அஸ்தமனத்தின் அழகு, நண்பருடன் பேசும் சில நிமிடங்கள், இவை அனைத்தும் நிகழ்காலத்தில் கிடைக்கும் ஒரு பொக்கிஷம். ஆனால் இது மிக சிறியதாக இருக்கலாம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சிகள் இதில் தான் நிரம்பி இருக்கின்றன. இந்த சிறிய கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில புலிகள் இருக்கலாம், ஆயுள் கொடியை அறுக்கும் எலிகளும் இருக்கலாம். அது யதார்த்தம். ஆனால் அவற்றுக்கிடையும் ஸ்ட்ராபெரிகள் இருக்கின்றன. ஒரு முட்கள் நிறைந்த ரோஜா செடியில் அந்த முட்களுக்கிடையில் ரோஜா மலர்ந்திருப்பதை போல் நமது வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்களை நாம் பார்த்தாலும் ஒரு பழம், இந்த கதையில் இருந்த ஸ்ட்ராபெரி போல நமது நிகழ்காலம் மிகவும் அழகானது. எதிர்காலத்தை நினைத்தோ இறந்த காலத்தை நினைத்தோ நமது நிகழ்காலத்தை என்றும் தொலைத்துவிடக்கூடாது, சுவைக்க மறந்துவிடக்கூடாது என்பதை நமது கதை உணர்த்துகிறது. ஒரு சிறிய மகிழ்ச்சியை நாம் உணர வேண்டும், அதை சுவாசிக்க வேண்டும், அதை ரசிக்க வேண்டும். நாளை நினைத்தும் முடிந்ததை நினைத்தும் இன்றைய நாளை நாம் கொண்டாட மறந்துவிட்டோம். ஆனால் நாம் வாழ்க்கையில் பெரிய ஒரு முட்டாள்தனம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சென் கதை பகுதி 4 நமக்கு மிகவும் அழகாக உணர்த்துகிறது. இப்படி இந்த கதைகளை படிப்பது மட்டும் போதாது, அவற்றை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாக்கி கொள்ள வேண்டும்.